இங்க ஏமன்கிற குட்டி பையனை அவன் தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க. அப்பா அம்மா சிட்டிக்கு போய் வேலை பார்க்குறாங்க. வாரம் வாரம் பையனை பார்க்க வந்துடுவாங்க. அவன் அப்பாவுக்கு எந்த வேலையும் செட் ஆகலை. அடிக்கடி வேலை மாற்றிட்டே இருப்பார். அவன் அம்மா தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனாலேயே அவன் தாத்தாவும் வேலையை தக்க வச்சுக்கோன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். வீக்கெண்ட்லேயாச்சும் பையன் கூட தூங்கலான்னு பார்த்தா அவன் பாட்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட தூங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விடுறதுலேருந்து குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் பண்ணி விடுறது, சாப்பாடை ஊட்டி விடுறது, அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் பாட்டி தான் செய்வாங்க. அவன் அம்மாவை செய்யவே விட மாட்டாங்க. அவன் அம்மாவுக்கு ஒரே ஏக்கமாக இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏமனை நம்ம கூடயே கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்கிறாங்க. அவரும் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாரு. நீயே உன்னோட ஒய்ஃப் சம்பாரியத்தில் தான் இருக்க, ஃபஸ்ட்டு நல்ல வேலையை தேடுன்னு தட்டி கழிச்சிருவாரு. இப்போ ஏமன் அம்மா மட்டும் ஊருக்கு போகிறாங்க. அவன் அப்பா அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு யூஎஸில் ஜாப் ஆஃபர் பண்ணுறாரு. அந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆனதால் ஃபேமிலியாக யூஎஸ் போகலான்னு டிசைட் பண்ணி அப்பா கிட்டேயும் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு பேரனை அனுப்ப இஷ்டம் இல்லை. நீங்கள் வேணா போங்க, ஏமன் எங்கள் கூட தான் இருப்பான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண பேச்சுவார்த்தை வாக்குவாதமாகி ஒரு ஸ்டேஜில் அப்பா பையனுக்கு நடுவில் பெரிய சண்டையாக வந்துடுது. என் பையனை கண்டிப்பாக எங்களோட யூஎஸ் கூட்டிகிட்டு போவேன், உங்களால் முடிஞ்சா தடுத்து பாருங்கன்னு கோபத்தில் சவால் விட்டுறாரு. ஏமனோட தாத்தாவும் அவரோட லாயர் ஃப்ரெண்டு மூலமாக இத்தனை வருஷமாக நாங்கள் தான் பேரனை பார்த்துக்குறோம், ஸோ எங்களுக்கு தான் ஏமன் சொந்தம், அவன் அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. கோர்ட்டில் 2 பக்கமும் விசாரிக்கிறாங்க. லாஸ்ட் ஹியரிங்கில் ஏமனை தனியாக கூப்பிட்டு யார் கூட இருக்க ஆசைப்படுறேன்னு பயப்படாமல் சொல்லுன்னு ஜட்ஜு கேட்குறாரு. எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லார் கூடயும் இருக்கணும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறான். கோர்ட்டுங்கிறதால எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு சொல்லி ஏமனை அவர் பக்கத்தில் நிற்க வச்சு அப்பா அம்மா வேணுமா தாத்தா பாட்டி வேணுமான்னு ஜட்ஜு கேட்குறப்போ ஏமன் பதில் சொல்ல முடியாமல் அழுதுறான். இதை பார்த்து தாத்தாவும் மனசை பொறுக்காமல் நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன், இவங்க இப்போ யூஎஸ் கிளம்பிட்டா இனி ஏமனை நாங்கள் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி தான் எப்படியாச்சும் யூஎஸ் போகிறத தடுக்கணும்னு நான் இந்த கேஸை போட்டேன். ஆனால் ஏமனுக்கு இவ்வளோ கஷ்டமாகணும்னு நான் யோசிக்காமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, அவன் அப்பா கூடவே இருக்கட்டும்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு. ஜட்ஜும் ஏமனோட பொறுப்பை அவன் அப்பா அம்மா கிட்டேயும் கொடுத்து கேஸையும் கேன்சல் பண்ணிடுறாரு. கோர்ட் வாசலில் அப்பா அம்மா கூட போனவன் தாத்தா பாட்டி கிட்ட ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிடறான். தாத்தா தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவன் அப்பா அம்மா கிட்ட விடுறாரு. இப்போ எல்லாரும் சந்தோஷமாக யூஎஸ் கிளம்பிடுறாங்க. ஏர்போர்ட் போனதும் கேம் நாட்டில் வெயிட் பண்ண சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு போக ட்ராலி எடுக்க அம்மா போகிறாங்க. திரும்பி வந்து பார்த்தா பையனை காணோம். தேடி பார்த்தா வேறு ஒருத்தரோட ட்ராலியில் ஒளிஞ்சிருப்பான். பையனை கூட்டிகிட்டு போய் தாத்தா பாட்டிக்கிட்டேயே விட்டுடுறாங்க. எப்போ எங்கள் கூட வரணும்னு ஆசைப்படுறானோ அப்போவே வரட்டும், அதுவரை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி பையனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பையனை தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு அவன் அப்பா அம்மாவும் சந்தோஷமாக யூஎஸ் கிளம்பிடுறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.